கொத்துமி ஆம்லெட். சேலஞ்ச் என்னன்னா சவுக்கு மடைஞ்சு. ஓ, ஆப்பிரிக்காக்காரன் கூட இப்படி எல்லாம் சாப்பாடு செய்ய மாட்டாங்க. இங்கே செய்யறீங்களா? நான் முதல்ல முட்டையை நல்லா பறிப்பேன் வர முடியும். இப்போ எப்படி இல்லை, முட்டையும் நல்லா பறிப்பேன், அதான் இந்த நூடில்ஸும் நல்லா போடுவேன். ரெண்டையும் சேர்த்து பிடிக்கிறது எனக்கே முதல் பத்தி மணக்கு முட்டை வித் கொத்துமி ஆம்லெட். இது வந்து என்னென்று தெரியும். இது வந்து பீட்சா, இது வந்து ஃப்ரைட் ரைஸ். எனக்கு வந்து இது பண்ணா உண்மையிலே நம்ம சப்ஸ்கிரைபர் சமைச்சு கொடுக்கணும். நானும் சேர்த்து பார்க்குறவங்களை சாகடிக்கணும். வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. ஓகே, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இது நாள் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்காத புது ஃபுட்டை நான் வந்து சமைச்சு பார்க்க போறோம். அதாவது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கொத்துமி ஆம்லெட். ஆம்லெட் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது என்ன கொத்துமி ஆம்லெட்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ பெருலாம் சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்தில் வந்து இந்த புதுசு ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. வந்து நம்ம ட்ரை பண்ணுற எல்லாமே புதுசு தான். அது பழசா இருந்தாலும் நமக்கு புதுசாக வருது முடிக்க கிட்டதான். நம்மளா மேட் பண்ணி செய்யலாம் கொத்துமி, நம்மளா உருவாக்கி செய்யலாம். இப்படி செய்ய ஒரு இஞ்சி வரல, இது புது கண்டுபிடிப்பு. இது கிழிக்க நீங்களா அதை கிழிக்க போறாங்க. நேற்று உனக்கு வாக்க சொன்ன சரியா போச்சு. செஞ்சதை சமைக்கவே வக்கில்ல, நூடில்ஸ் செய்ய போறாங்க. சரி, ஓகே. அப்போ வந்து இந்த விதவிதமான ஆம்லெட்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதே மாதிரி வந்து நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறது வந்து நூடில்ஸ், அதாவது கொத்துமி நூடில்ஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம். நீங்கள் வந்து வேற நூடில்ஸ், மேகி நூடில்ஸ் இருக்குது, பருமலா நூடில்ஸ், பருமலாவா தெரியும் இலங்கையில் இருக்கு அந்த நூடில்ஸ், சுந்தரி நூடில்ஸ், அப்படியா எந்த வகையான நூடில்ஸ்லையாச்சும் நீங்கள் வந்து செய்யலாம். நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கிறது வந்து ப்ரீமா கொத்துமி. இந்த நூடில்ஸ் வந்து விளம்பரம் அப்படிதான் அப்போ சொல்லுவாங்க, ப்ரீமா கொத்துமி அப்படி. ஓகே, அப்போ நாங்கள் இன்றைக்கு ஒரு ஃபன் எடுக்க போகிறோம். புத்தாண்டு வாழ்த்துக்கள் வரை எழுதியிருக்காங்க. சரி, பார்ப்போம் அப்படி எந்த பழைய எடுத்து தான் எழுதியல. பரவாயில்ல, டேட் 2026 3ஆம் மாதம் முடியுது. அப்போ இன்னைக்கு நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து ஆம்லெட்டுக்கு தேவையான இந்த தக்காளி இதுகளை வெங்காயங்களை கொஞ்சம் வட்டியில் செய்து எடுத்து கொடுத்தா கூட போட்டுருவாண்ட. உழைப்பு நீங்கள் உங்களுக்கு தேவையான போடலாம். அதான் காணும். நீ சாப்பிடும், நீ சாப்பிட்றான்டா அவர் நீ சாதி ஆள்டா. உன்னிட்ட படிச்சு சொல்கிறடா, அந்த சாமான் மட்டும் போகும்போது அளவுக்கு வந்துட்டு வாங்கடா, அளவுக்கு வந்துட்டு வாங்கடான்டா. அளவுண்டா என்ன அளவுண்டு பாணி. அப்படிதான் டீம் நம்மட வச்சிக்கிற டீம் சும்மா. ஓகே, இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால், நூடுல்ஸை தண்ணியை தேவையான அளவு ஊற்றி கொள்ளுங்கள். இதில் வந்து இதுக்கான தூளையும் போட்டுருவோம். இது வந்து ஒவ்வொரு நூடுல்ஸுக்குள்ளேயும் தருவாங்கள்ல, அதுக்கான தூள் வந்து வீட்டில் நம்மளே வந்து இந்த ஏதாச்சும் சாப்பாடு இன்றைக்கு வந்து நமக்கு பிடிக்காத ஏதாவது சமைச்சா சரி, டக்குன்னு போய் நூடுல்ஸ் ஒன்று எடுக்கிறேன், போட்டால் சரி, சாப்பாடு தான். அந்த நானும் என்ன இருக்கின்றேன் இந்த என்ன நடக்க பெரிய முடுத்தூளையும் போடுறது. நம்ம இது செஞ்சாலும் வித்தியாசமாக இருக்கணும்டா. என்னடா தெரிய என்ன ஓடி அல்லாத ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவுப்படி தானே வச்சிருக்காங்க. சரியா அளவுக்கு மிஞ்சினா குறையண்டா கூட வச்சுக்கோங்களா, அளவு பார்த்தாம வச்சுக்காங்களா. ஓகே, இப்போ வந்து இதை ஓரளவுக்கு அவிச்செடுக்கணும். சில மரக்கறியெல்லாம் வழியாக்கிடு. டேய் ஒழுங்குடா விளையாடா. அதை ஒன் பண்ணலடா, சட்டி வச்சு கூட போடுறா. வந்து முடிஞ்சு வர சாய் ஆள்றா. சரி பாப்பமா, நீ 1 மணி விட தூரம் தரி 10 வயலேண்டா கலெக்டாண்டா அவன். அது ஒன்று இதை ஒன்று பண்ணுறா, இது ஆடுறா இவனு. ஐயோ சரி 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 கொளுத்து. பயரில் பிடிச்சி 10 பூண்டை. டேய் மரண அறிவித்தல். உனக்கு ரகேஷ் ஐயோ 10 வைக்காதீங்கடா. எப்படி கேஜ் புள்ள வச்சு தனியாடுவார். அதாவது நம்ம சாப்பிட்ற பதம் ஒரு 100 வீதத்துக்கு வந்து அது வேணுமெண்டா, இது ஒரு 75 வீதத்துக்கு நம்ம வச்சு எடுத்தோம்னு சொல்லிங்கன்னா சரி.
தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். கொஞ்சம் வெட்டுறேன் முடியல வெட்டு நெருப்பு போட்டு நான் இங்கே இந்த மாட்டுக்கு அறிகிற மாதிரி அப்படி அறிகின்ற நீ இப்படி அரிஞ்சு போவா அவன் அப்படி அறியும். டே எங்கடா மட்டும் ஒன்று அவனும் ரைட் பார்க்குறது இப்படி ஓப்பனாக சொல்லுவாங்க அதில் வீட்டை சோறும் கொடுக்க மாட்டாங்க. உண்மையை இப்படி ஓப்பனாக போட்டு டீம் மெம்பர், அதாவது ஒரு டீமாக இருந்தால் அப்புறம் டீமை தேடுவாங்களா தெரியும். அப்படி இல்லை, எல்லாருக்கும் ஒரு வேலையை அது டீசெண்டாக சொல்லிடுவோம்டாப்பா அவனன்ற அவிகிறது வடிவாக. இது எப்படி எடுத்து சாப்பிடுது ஆள் மரம் நான் ஆம்லெட்டுமா ஒன்றுமா. இல்லை கொஞ்சம் வந்தி இன்னும் ப்ரோ பச்சை வெங்காயத்துன்றான்டா பசியில். கொஞ்சம் வெயிட் பண்ணு இந்த வாரம் டக்கு நிறைய ப்ரோ முடிஞ்சு. முட்டைடா ஒரிஞ்சு உடைக்க போறான்டா உன ஆடுறா அவன். ஐயோ கடவுளே வைத்தியாரண்டா அவன். விட மாட்டேன் எவ்வளவு தூரத்துக்கு வர்றியோ உடைஞ்சா 4 முட்டை நீ வாங்கி தரணும். சரி ஒரு முட்டை வேஸ்ட் ஆக போகுது, நீ முடிக்க கூடாது. கழுவுடா அவங்கிட்டு போற இந்த என்ன உங்களை கண் பட்டுச்சுரா. ஓகே ஓகே காணும். ஓகே இந்த பதத்துக்கு வந்தால் காணும். பாருங்க அப்படி இருக்கின்ற பார்ப்போம். நூடுல்ஸ் கரண்ட் கொண்டு வரலையா நீங்கள் என்ன ஆகடா. மரான்னு ஓகே. இது வந்து சற்று நிமிடம் ஆறட்டும். அது ஓகே முடிஞ்சா விரைவில் முடிஞ்சது முடிந்தது. வெங்காயம் பெரிய வெங்காயம் பெரிய வச்சு வெங்காயம். அடுத்தது சட்னி கறி சட்னி. அடுத்தது வந்து முட்டை. எவ்வளோ நாட்டு முட்டை வாங்கி வந்தீங்க? எந்த நாடு? ஸ்ரீலங்கா. நாட்டு முட்டைண்டா ஊருக்குள்ளே வளர்க்குறது நாட்டு முட்டைண்டா. பாம் முட்டைண்டா பாம்புக்குள்ளே வளர்க்குறது. பண்ணை வச்சு செய்வாங்க. அதுதான் அது பண்ண முட்டைடா. நாங்கள் என்ன வாத்து முட்டைண்ட வாத்து முட்டை சமைக்க உண்டா நாளைக்கு இப்போ பள்ளி போன கொச்சுக்க டைனோசர் முட்டை தான் சரி ப்ரோ. ஓகே வந்து இதை நன்றாக மிக்ஸ் பண்ணலாம். முட்டை காண ஒரு முட்டை வாங்கியிருந்தீங்க என்ன ஆக்குறா நீங்கள்? நாலு முட்டை இல்லைன்னா ஒரு முட்டை குடிச்சு நீங்கள் டல்லி 4 முட்டை இல்லை அவ்வளோடா. எனக்கு என்ன டவுட் ஆகிக்கிறா. எடு அந்த இதெல்லாம் எடு மசாலா பொருட்கள். பெப்பர் கொஞ்சம். ஓகே ஓகே காணும். அடுத்தது முக்கியமான பொருள் ஒன்று சேர்க்க போகிறோம். என்னவென்றால் இந்த ஐயாவது சுடாது அப்படியா நூடுல்ஸ். இப்படி நீங்கள் இது வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டீங்க நூலோட. இல்லை என்னடா பொரியல் முட்டை பொரிச்சு சாப்பிடுவா, நூடுல்ஸை தனியாக போட்டு சாப்பிடுவா, ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தியா பாப்பா இன்றைக்கு. ஏரியாப்பா அதில் சூப் வச்சு கொடுறான் அவனுக்கு. தண்ணி வடிச்சு இது நல்லா இருக்குங்களா எவ்வளோ
உனக்கு அப்படினாலும் எரியும். இதாடா நல்லா ஆகிக்கணும் நீ பச்சை தண்ணி மாதிரியா. இதை இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். முட்டை காணடா, அவன் முட்டை வாங்கி வர்றதுக்கு அது என்னடா நீங்கள் முட்டை வாங்கியிருந்தீங்க உங்கள்ட ஆம்லெட் நான் முட்டையே இல்லை காணும் காணும் காணும். வெங்காயம் ஒரு பக்கம் கிடக்கு, இது ஒரு பக்கம் கிடக்கு. கறி மசாலா ஊடக்கூடா ஊடக்கூடா. என்னடா பாக்கி ஒரு மாயா கிடக்கு. இதை இருக்கா தாங்கண்ணே கடுகு தண்ணி சோச்சு விடணும். அதை மறந்து வச்சுட்டேன். இப்போட ஒரு எங்கே போனாலும் இந்த கமராமே தான் இந்த சோச்சு வாங்கிட்டு வரேன். அதுக்குள்ள அப்புறம் உடம்பு பிரச்சனை, உடம்பு வச்சுது. அவன் சோச்சு இல்லாம வரும். அது எங்கே வேணா சோச்சு வேணும், சோச்சு வேணும். இது என்னடா இந்த சோச்சு எனக்கு என்ன தெரியாது. சரி வித்தியாசம். இப்படி எல்லாம் சாப்பாடுகளை சமைச்சு தந்து நாங்கள்லாம் சாப்பிட்டு சாக வேண்டிய கொடுமையாச்சு. இன்னும் உங்களுக்கு என்னென்ன விதவிதமான சாப்பாடுலாம் இருக்கு ப்ரோ? இதோட சிக்கன் போட்டு செய்தால் நல்லா இருக்கு ப்ரோ. போடும் இல்லாட்டி ப்ரோன். நறுக்கி சரி அது சின்ன துண்டாய் 3 துண்டை அந்த வைக்கிறதுக்கு அதை எடுத்து சாப்பிட்றான்டா அவன். என்ன இந்த பையில காண்டா. முக்கியமான ஒரு செய்தி உண்டு. ஆராயும் வீட்டில் ரை பண்ணி பார்க்காங்க. ட்ரை பண்ணி பார்த்து நாளைக்கு ஏதாச்சும் எங்களில் மட்டும் பழிய போட்டுறாங்க. ஆக்சுவலி ப்ரோ இந்த முட்டை காணா ப்ரோ. உங்கள் முட்டை வாங்கி வந்தது ஆப்பிரிக்காக்காரன் கூட இப்படி எல்லாம் சாப்பாடு செய்ய மாட்டான்டா. நீங்க செய்யறீங்களா? நாங்கள் ஆம்லெட் போடுறானா, கோவில கொத்து போடுறானா? எது வருது அதை ரை பண்ணுறான் ப்ரோ. நம்ம அதான் அப்படி போட்டு இப்படி ஒரு அடி அடிக்க வருங்க. நீங்க திரும்ப என்னண்டா இந்த முட்டை காணா கூட தான் பிரச்சனை. வேண்டிடு காசு அப்புறம் விடு. அவனில் ஒரு பக்கெட்டுக்கு 2 முட்டை படி வேண்டி இருக்காங்க. என்னண்டு அவன் சொல்லுவான் தான். எப்படி நாங்கள் நெருப்பு ப்ரோ ஆக்கள். இப்போ ராஜன் வாக்கு மேலையும் அதே மாதிரி வரும். பார்ப்போம் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ அப்படி வருது. இது ஈச்சகட்ட அதான் இது அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் புகப்பறகு கீழே தீயுது. என்ன 10 ரூபாய் எங்களுக்கு சமைச்சு அடிப்படி போட்டு சாப்பிட போகிறது மட்டும் பாருங்க. திரும்ப ஒரு எடுத்துக்கானு மேல ஓட்டு மர்றா அது நல்லா இருக்கு பிடிக்கல உனக்கு. இப்படி உஷாரே தேதி தான். அதான் நான் வந்தேன். கூட்டிக்காண்டா குறைச்சி போட்டு திரும்ப கூட்டிக்காண்டா முடியும். நல்லா கணக்கண கிளப்பி பாக்கி பார்க்கணும் 10 கிலோ பார்க்குறக்குண்ணே. கரை டேய் பாதி வழியில் போகுது அந்த நான் பயங்கர ஆள்டா. நீ என்ன நினைச்ச?
அது இது சேச்சரி ஒண்ணு உண்டாப்பா தையொலி செல்லப்படி தச்சு விடணும் உள்ளால அது அது என்ன பிரச்சனை ப்ரோ முட்டை முட்டை காணா யாரு கூட உயரத்துக்கு ஓகே பிடிக்கிறோம் முதலாவது வந்து இறக்க போகிறோம். ஓகே முதலாவது ஆம்லெட் ரெடி. இரண்டாவது ஆம்லெட்டை தயார்படுத்த மீண்டும் டேய் நீ சொன்ன உண்மையா பொய்யாண்டா என்னடா நீ இப்போ என்ன நீங்கள் ஒரு சைட்ல நான் பாத்துக்கொள்ளேன் நாங்கள் மண் பறக்க போகிறா இது மாதிரி மண் பழம் தான் போகிறோம் அந்த மண்ணோடைய அப்படி உங்களுக்கு நம்பி தெரியல. ரெண்டு மூணு அப்படி என்ன நல்லா இருக்கு கூட பாப்பு அம்மா அது மற்ற பக்கத்துல இந்த பக்கம் தாண்டா அது ஏஞ்சிருக்கு சரியா இந்தா நல்லா இல்லை பாரு துப்புரா முட்டை மணக்கல அப்பா மஞ்சள் பொடி மிடுக்கு மணக்க அணியுது டேய் வள 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 வளண்டு போறது தெரியும் நாளைக்கு இல்லை நல்ல எண்ணெய் நல்ல வச்ச முட்டை நாளைக்கு லூஸ் மோசன் நல்லா தண்டை எனக்கு பாப்பில் இப்போ அடிக்கடி வீடியோ வராதுக்கான காரணமே காரணம் இதுதான். ஒரு நாளைக்கு சமையல் வீடியோ செய்தா 9 நாளைக்கு லீவ் எடுக்கணும். டாய்லெட்டு கையும் ஆகலை. ஆனால் நிறைய பேர் என்ன தெரியுமா இப்படி வீடியோ அப்லோட் பண்ணேன் இதைத்தான் கேட்குறாங்க இப்படியான வீடியோக்கள் தாங்கள் தப்பி தவறி வீட்டில் மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துக்காங்க. நீங்களும் வரலாம் பிரச்சனை இல்லை வந்தீங்கன்னா வாங்கோ. அதுக்கப்புறம் இப்படியான வீடியோ போட வேணாம். அதான் எனக்கு வந்து இது பண்ண உண்மையிலே நம்ம சப்ஸ்கிரைபர் மாதிரி சமைச்சு கொடுக்கணும். நானும் சேர்த்து பார்க்குறவங்களே சாகடிக்கணும். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இது நல்லா வரப்போகுது. நான் முதல்ல முட்டையை நல்லா பறிப்பேன் வர முடியும். இப்போ எப்படி இல்லை முட்டையும் நல்லா பறிப்பேன் அதான் இந்த நூடிச்சும் நல்லா போடுவேன். இப்போ ரெண்டையும் சேர்த்து பிடிக்காது எனக்கே முதல் பத்தி மனது உண்டா இறக்குனே எப்படி இது நல்லா வந்து இவதே. அடுத்ததாக மறுபடியும் எண்ணெயை தாருங்கள் மக்கள். மீண்டுமா மீண்டும் மீண்டுமா அதுக்கு வந்து டான்ஸ் ஆடுதுடா. அடுப்பை கூட்டி வச்சு கடை குறைச்சி விடுவாங்க. இது சங்கீத ஸ்வரங்கள் ஏலே கணக்காய் இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம் முடிச்சுட்டுருவான் எல்லாத்தையும். சோஸ் பிரியாணி வந்து இல்லை நான் இப்பயும் முடியும். நீங்கள் யோசிக்கலாம் இப்போ இது ஆம்லெட்டோ இல்லை என்ன நூடுல்ஸ் வேறு செய்கிறீங்கன்னா அப்படி இல்லை. உங்கள் முட்டை கொஞ்சம் குறையாக போயிடுது நாங்கள் போட்டு தான் பிரச்சனை. மறுபடி ஒன்று இல்லை 2 ஆம்லெட் சரியாக வந்து இல்லை 3ஆவது உனக்கு வரையில்லை உங்களுக்கும் குப்புற படுக்காண்டா தான் பிரச்சனை. அதாவது என்னாலதான் இப்போ இதுக்கு முதல்ல இந்த 2 நாள்லாம் வந்து சொல்றீங்க என்ன நான் எல்லாரும் உஷாராக ட்ரை பண்ணுங்க ப்ரோ. நான் சப்போர்ட் பண்ணிலாம் நல்லா செஞ்சா இப்படி எல்லாரும் வந்து உஷாராக இருந்தால் தான் அது சரியாக இருக்கும். நீ அவனுக்கு ஒரு மாங்கொன்னு வச்சிடறா. இறுதி முட்டை இறுதி முட்டையில இதுதான் நம்மளுக்கு இறுதி முட்டை. இன்னையோட சாப்பிட இருக்க மாட்டீங்களா நீங்களா? வருமானம் கேட்பான்.
இல்ல பெரிய வெங்காயம் கட் பண்ணது இப்படா. தக்காளி வெறிச்சு வச்சு கட் பண்ணி வச்சேன் வர அப்படியே சிக்கன் வந்து என்னென்ன வருத்தங்கள் வரப்போகுது இதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு ரெண்டு பின்பக்கம் நோவு என்னன்னு தெரியா. கிட்னி ஃபெயிலியர். இது என்னென்ன சொல்கிறேன்னு எனக்கு எதிரியா பீட்சாவா இல்லை இதா இல்லை பீட்சா மாதிரி அடிக்கடி பார்த்தா சொல்லு வாய்க்கு என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் சொல்லு. சீஸ் வாங்கி தோட அப்படி சீஸ் வாங்கி தந்தா சரி பீட்சா வாங்கி தரேன் உங்களுக்கு. உன்ட்ட பேசாமே நான் பீட்சா ட்ரை பண்ணி பார்க்க கூட. முப்பது வயசுக்குள்ள ஒரு சாத்திரங்க கிடக்க போன இடத்துல கெடுதியும்னா நீ 25 வயசுக்குள்ளே ஆயில முடிச்சிருவா போலரி. இந்த 5 வருஷம் தான். இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்றீங்க யோசிச்சு பாரு. செத்து போனாலும் பிரச்சனை இல்லை, அதில் தான் உங்களை சாகடிக்கிறேன். தினம் இப்படி தந்தி சாவடிக்காம ஒரே ஐடியா பாய்ச்சல் வண்டி கொண்டு குடிச்சு சாவடி. பாயசம் பிளவுக்கு கொண்டு செய்வோம். ஆண்டா அவ்வளவு தூரத்துக்கு எறிஞ்சி பிடிச்சி காட்டு, நான் உனக்கு ஒரு 500 தான். எவ்வளோ வருது தகரத்துக்கு சரியா சரியா 500 200 ரூபா. பாத்தியா பயம் உனக்கு. சரியா 500 ரூபா சரியா மேல மேல போய் தரணும், கீழே சரியா தொட்டு தரணும். அதுலயே அதுல போய் தொட்டு தரணும். உங்களுக்கு பட்ஜெட் எவ்வளோ விடா 1000 ரூபாயோ அந்த பட்ஜெட் தருவேன். நான் வெளில முட்டையும் போட்டு பிடிச்சி காட்டுவோம். பட்ஜெட் 1000 ரூபாய்க்குலாம் சேலஞ்ச் என்ன நாங்கள் சவுக்கு மடைஞ்சு ஓ ஒன்னையும் போற இடத்துல நிப்பாட்டி போட்டு போகண்டா அப்பா உருப்படும். சுட்டு போட்டு ஆரே ஆறல்ல அமரே. ஓகே ஓகே அது சரி. நாங்க 2 பேரும் மரம் இடம் இந்த இடம் உருப்பிடுமாடா. இறுதி முட்டை மட்டுமே இந்த இதுமாய் வந்து ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு பார்த்து. இது வந்து முட்டை ஆம்லெட் சரியா, முட்டை வித் கொத்தமல்லி ஆம்லெட். இது வந்து என்னென்று தெரியா, இது வந்து பீட்சா, இது வந்து ஃப்ரைட் ரைஸ். எல்லாம் செஞ்சுக்க உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தேன் எல்லாம் சரி. அந்த சோஸ் பேக்கரை கொஞ்சம் தான் முடிஞ்சாடா என்னடா கொத்தெல்லாம் முடியான்றாப்பா. வதங்க கொத்துமீலே கொத்து இங்க பாருங்க. சொன்னேன் நீ எங்களுக்கு ஐயா கொண்டா சோஸ் பேக்கர் தான். இது வந்து கொத்துடா. இது வந்து இது நோ இது ஃப்ரைட் ரைஸ். இது வந்து என்னது இது வெங்காயம் கொண்டா வையன் இப்படி ஒண்டா வச்சு அங்கே எப்படி செஞ்சு டெக்கரேட் பண்ணி தருவோம் நாங்கள் காணாக்குறை. இந்த சோஸ் கொஞ்சம் தக்காளி பழம் இல்லை, இந்த தக்காளி திண்டு போட்டு அடி போன டீசாலே. இப்போ வந்து எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இதில் சாப்பிட்றலாம் போல ஐயப்பா. கொஞ்சம் பேர் நம்ம இருக்கிறேன். கரண்ட் இல்லையாடா. வேற என்னடா மேடம் சுடு. பச்சையாப்பா சொல்லக்கூடாது, சுத்தியமாக நல்லா இல்லை. சத்தியமாக நல்லா பொறாமையில் விட்டான். நான் சாப்பிடுவோம் அப்புறம் எடுக்கான் நல்லா அப்புறம் எடுக்கான். பசிக்கு ஏதாச்சும் உள்ள ஓட்டு அடக்க தான் ப்ரோ. உனக்கு தான் இல்லை சாப்பிடா. எப்படி வர்ணிக்கணும் எனக்கு நதிரியா இது ஒரு சாப்பிடக்கூடிய மாதிரி. ஓகே கேமராமேனுக்கு 2 வாங்குறாங்க, ஒரு வாங்க சேர்த்து கொடுக்க போகிறேன் நான். சரியா இந்த பக்கம் கை வச்சுக்கூடாது எங்கள்ட கேமராமேனுக்கு 2 நான் அடுப்பம் வந்து வேறு. ஓகே நாங்கள் எப்போவுமே எல்லாமே புதுசாக ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த புதுசில் உங்களுக்கு எது புதுசாக இருக்குது, எது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லி விரும்பினீங்க சொன்னால் எதுவானாலும் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஆனால் அதோட பின்புளைவுக்கும் நாங்கள் வந்து பொறுப்பு இல்லை, நிர்வாகம் வந்து பொறுப்பே இருக்காது. ஸோ நீ புதுசாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ இருக்கிற செஞ்சாடா யோசிப்பாங்களா, அதனால நாங்கள் புதுசு ட்ரை பண்ணி காட்டுறோம் வந்து. அந்த இது ஓரளவு நல்லா தான் இருக்கு, பிரச்சனை இல்லை, ஏதோ ஓரளவு. ஓகே அப்படியே வந்து ஏதாச்சும் நடந்துச்சுன்னு சொன்னால் வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.